அப்போலோ ஷூட்டில் வந்திருக்கேன், ஹேட் ஷூட்டு. நியூஸ் கேட்டோன்னே பயங்கர கவலையாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கவலையாயிடுச்சு. விஜயகாந்த் சார் எங்களை விட்டுட்டு போயிட்டு. வாட் அ கிரேட் மேன். ரொம்ப 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 கிரேட் மேன். நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன். மிஸ் யூ சார். என்னோட குழந்தைக்கு அவர் தான் வந்து பேர் வச்சார். நல்ல மனிதர் சொல்கிறது எல்லாரையும் நல்ல பாதுகாப்பாக இருப்பார். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எல்லாரும் நல்லா சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும், யாரையுமே திட்டக்கூடாது. அப்படி இருக்கிற ஒருத்தர் கடவுளையே எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாருன்னு தெரியும் சார். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். உங்களை நான் பார்க்க முடியலையேன்னு ரொம்ப கவலையாக இருக்கு. லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் 1 இயருக்கு முன்னாடி தான் பார்த்தேன். 1 இயர் 2 இயர்ஸ். அப்போது ஒருத்தர் ஒரு டெத்துக்கு ஐவிசசி சார் இறந்தனால போயிருந்தேன். போயிருக்கும் போதும் அவர் எனக்கு நேராக வந்தார். நேராக வந்துட்டு நான் இழைச்சது பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், என்ன உடம்பு சரியில்லைன்னு. இல்லை சார், நான் இழைக்கிறதுக்காக உடம்பு பார்த்துங்க மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர்னு அவர் எனக்கு சொன்னது மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். நிறைய சொல்லிட்டு போகலாம், எவ்வளோ படங்கள் ஞாபகமாக. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது விஜயகாந்த் சாருடைய இந்த மறைவு செய்தி. சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சாருடைய பெரிய ஃபேன். ஃபஸ்ட் ஷோ பார்க்குற ஒரு கேரக்டர். எத்தனையோ நாள் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்கேன், அவருடைய படத்துக்கு மட்டும். இந்த நேரத்தில் வந்து அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லிக்கிறேன். விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு போனாலும் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் இன்னும் பல நூற்றாண்டுகள் இருக்கும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. கேப்டன், நான் சமுத்திரக்கனி பேசுகிறேன். உங்களோடு பயணப்பட்ட அந்த 72 நாட்கள் உங்கள் மனசுக்கு தான் நிறைஞ்ச மனசுன்னே டைட்டில் வச்சேன் கேப்டன். அந்த 72 நாட்கள் உங்களோடு இருந்தது ஒரு மாபெரும் சக்தியோடு இருந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கும் பசுமையான நினைவுகளை என் மனசுக்குள்ளே இருக்குது கேப்டன். இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, என் மனசு நம்ப மறுக்குது. என்னுடைய கேப்டன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரவி இருப்பார். அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எங்களுக்குள்ளேயே நீங்கள் இருக்கீங்க கேப்டன். உங்களுடைய நல்ல எண்ணம், இந்த சமூகத்தின் மீது நீங்கள் வச்சுருந்த பார்வை, இது எல்லாமே எனக்கு தெரியும். அதை நாங்களும் முன்னெடுக்கிறோம் கேப்டன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேப்டன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும் கேப்டன்.